السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் இவரே இல்லாத அன்பாளன் ஏகன் நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறி இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இம்முயிரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. என்ற ஒரு நாள் இவ்வுலகம் அணிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்து ஃபிர்தௌஸ் நாளைய மறுமையிலே கிடைக்கட்டுமா என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக நல்லதை செய்வோம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே சுவர்க்கத்திலே உயரிய அந்தஸ்திலே இருப்போம் என்ற இஅ்திகாஃபுடைய நியத்தை உள்ளத்திலே ஆழமாக சுமந்து ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும், செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலையிலும், சோர்வான கவலையான நிலைமைகளிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு இறைச்சத்தோடு தக்குவாவோடு எங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளை ஏற்றி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து நாளைய மறுமை நாளை அல்லாஹ் முஸ்தகீமுடைய பட்டியலை எங்களை சேர்த்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக தந்து எமக்கு இறைவன் அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உலகத்திலே எங்களை முஸ்லீம்களாக படைத்திருக்கிறான். முஸ்லீம்கள் என்றால் யார்? முஸ்லீம்கள் என்றால் தன்னுடைய நாவால், தன்னுடைய கரங்களால் அல்லது வேறு வழிகளால் பிறருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் வாழக்கூடியவர்கள். முஸ்லீம்கள் நீதியை, நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள், சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள்,
உலகத்திலே பாவம் நடப்பதற்கு எதிராக குரல் கொடுக்கப்படுபவர்கள், அநியாயமாக எந்த உயிரும் கொல்லப்படக்கூடாது என்பதற்காக போராடக்கூடியவர்கள். அது மாத்திரமல்ல, கண்ணியமானவர்களே, மாற்று மத சகோதரிகளையும் புண்ணியவான்களாக கண்ணியவான்களாக அவர்களுடைய உயிரையும் மதிக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்கேனும் அநியாயம் நடந்தால் அது முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாமல் இருக்கட்டும், அவருக்கு எதிராக இஸ்லாம் குரல் கொடுக்கிறது. முஸ்லீம் அல்லாத ஒருவர் எனக்கு அநியாயம் அளிக்கப்பட்டிருக்கிறது, நீதி செலுத்துங்கள் என்றால் ஒரு முஸ்லீம் அங்கே நீதி செலுத்த வேண்டும். இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே எங்களுக்கு தெரியும், உலகிலே சில இடங்களை அல்லாஹ் கண்ணியமான இடங்களாக புனிதமான இடங்களாக வைத்திருக்கிறார். மக்கா மதீனாவுக்கு எந்த சிறப்புகள் இருக்கின்றனவோ அதே போன்று மக்கா மதீனாவிலே தொழுதால் எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றனவோ, மக்கா மதீனாவிலே காலத்தை கழித்தால் எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றனவோ, அதே போன்றும் பெருமதியான ஒரு இடம்தான், கண்ணியமான ஒரு இடம்தான், புனிதமான ஒரு பூமி தான் பலஸ்தீன் பூமியாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பூமி இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட பூமியாக இருக்கிறது, மார்க்க கடமைகளோடு சம்பந்தப்பட்ட பூமியாக இருக்கிறது. இந்த உலகத்திற்கு மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்கள் வாழ்ந்த, தூதர்கள் பிறந்த, தூதர்களோடு சம்பந்தப்பட்ட, அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, இன்னும் உலகிலே மனிதன் பிரயாணம் செய்து தன்னுடைய காலத்தை கழிப்பதற்காக பிரயாணம் செய்து அந்த தொழுகை நிறைவேற்றி அதிக நன்மைகளை ஈட்டிக் கொள்வதற்காக ஒரு புனித இடங்களில் ஒரு இடமாகத்தான் பலஸ்தீனுடைய மண் இருக்கிறது அன்பானவர்களே. எனவே அந்த பலஸ்தீனுடைய பூமி என்பது கண்ணியமான பூமி, பல வளங்கள் நிறைந்த பூமி, பல பலங்கள் நிறைந்த பூமி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை சொன்ன பூமி. அது மாத்திரமல்ல, நபிமார்கள் இந்த உலகத்திலே நபிமார்கள் அதிக காலத்தை கழித்த பூமி. அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே உலகிலே நிறுவப்பட்ட முதலாவது மஸ்ஜிதை அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்திலே அல்லாஹ்வை சிறப்பணிய தொழுவதற்காக அமைக்கப்பட்ட முதல் பள்ளிவாயல், அதாவது பைத்துல்லாஹ், பைத்துல் ஹராம், கஅபத்துல்லாஹ், இதுதான் அந்த உலகத்திலே முதலாவதாக அல்லாஹ்வை சுஜூது செய்வதற்கு அமைக்கப்பட்ட பள்ளிவாயல். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்ன அவ்வல பைத்தின் வுதிய லின்னாஸி லல்லதீ பிபக்கத முபாரகா. அல்லாஹ் சொல்லுகிறான், முதலாவது அல்லாஹ்வை வணங்குவதற்காக அந்த உலகிலே மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட பள்ளிவாயல், அல்லாஹ்வுடைய ஆலயம், அது மக்கா என்று சொல்லக்கூடிய பழைய பேர் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாயல் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். அது பரக்கத் செய்யப்பட்ட பூமி என்பதாகவும் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். இது முதல் ஆலயம், முதல் மஸ்ஜித். இதற்கு அடுத்ததாகத்தான் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே மஸ்ஜிதுல் அக்ஸா நிறுவப்படுகிறது. ஹஜ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதுல் ஹராம், இதற்கு பின்னால் கட்டப்பட்ட மஸ்ஜித் எது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக அந்த உலகத்திலே அல்லாஹ்வை சிறப்பட்டு வணங்குவதற்காக இறைவனால் கட்டப்பட்ட மஸ்ஜித் மஸ்ஜிதுல் அக்ஸா, அது மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளி வாயிலாகும். சுமார் அதற்கும் அந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் இடைப்பட்ட காலம் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சுமார் 40 வருடங்கள். 40 வருடங்களுக்கு அப்பால் அந்த மஸ்ஜித் கட்டப்படுகிறது. வரலாறு ரீதியாக பார்க்கின்ற போது அந்த மஸ்ஜிதை கட்டுவதற்கு ஆரம்பித்தவர்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பித்து ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முடித்து வைத்தார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதுடைய பல சிறப்புகளை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அந்த மஸ்ஜிதுடைய பணியை நல்ல முறையிலே செய்து முடித்தார்கள். அவருடைய ஆட்சி காலம் எல்லாருக்கும் தெரியும். ஜின்கள், பறவைகள், மனிதர்கள், காற்று, உலகத்திலே பல வகையான மிருகங்கள், உயிரினங்கள், அதே போல் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எமது உயிர் வாழ்வதற்கு தேவையான எத்தனையோ அல்லாஹ் தந்திருக்கின்ற வளங்கள், அவைகளை எல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அதிலே ஒன்றுதான் ஜின்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அந்த ஜின்களை வைத்து மஸ்ஜித் அக்ஸாவை கட்டினார்கள். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே அந்த வரலாறை சொல்லுகிறார். மஸ்ஜித் அக்ஸாவை கட்டி முடிப்பதற்காக என்ன செய்கிறான் அல்லாஹ்? அவர்கள் சிம்மாசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஜின்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுடைய வேலை முடிய வேண்டும், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுடைய அந்த பணி நிறைவேற வேண்டும் என்பதற்காக அந்த மஸ்ஜிதுடைய பணி வேலை நடக்கின்ற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருடைய சிம்மாசனத்திலே அந்த கதிரையிலே உட்கார்ந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அசாவை ஊண்டியவர்களால். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். ஆனால் ஜின்களுக்கோ தெரியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சியாளர் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார், எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். மஸ்ஜிதுடைய பணியை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவர்களை அப்படியே வைத்து அந்த மஸ்ஜிதுடைய பணி அங்கே நடக்கிறது. அங்கே நிர்மாண பணிகள், கட்டிட வேலையுடைய பணிகள் நடக்கிறது. ஜின்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியே ஒரு வருடம் செல்கிறது. மஸ்ஜிதுடைய வேலை முடிகிறது. அதற்கு அடுத்ததாக அவர்கள் ஊன்றிக் கொண்டிருந்த அசா கரையான் அரித்து அது இரண்டாக பிளந்து கீழே விழுகிறது. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஜனாஸாவாக சுஜூது என்ற நிலையிலே விழுகிறார்கள். அப்போதுதான் ஜின்களுக்கு தெரியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஜனாஸாவாக இருந்து, மையத்தாக இருந்து இந்த உலகத்தை ஒரு வருடம் ஆட்சி செய்தார்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் நபிமார்களுக்கு இப்படியான ஒரு ஆட்சியை கொடுத்தான். அது சாதாரணமாக எங்களை போன்றவர்கள் அல்ல, ஜின்களை ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மௌத்தாகினத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் பயன்படுத்தினான் என்றால் இது வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு சான்று. அன்பானவர்களே, இதை நான் சொன்னால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே இந்த வரலாறை தெளிவாக சொல்லி காட்டுகிறார். குர்ஆனுடைய பல வசனங்களை அல்லாஹ் சொல்லுகின்ற போது மா தல்ல அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்தி தஅகுலு மின் சஅஸன். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மௌத்தை கரையான்கள் அவருடைய அசாவை அரித்து அவர்களை விடை செய்த மூலமாகத்தான் ஜின்கள் தெரிந்து கொண்டார்கள். இந்த வரலாற்று குறிப்பை, வரலாற்று நிகழ்வை பரிசுத்த அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பலஸ்தீன் பூமி என்பது, அந்த மஸ்ஜித் அக்ஸா என்பது புனிதமானது. அது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சி காலத்திலே ஜின்கள் மூலமாக நல்ல முறையிலே கட்டி முடிக்கப்பட்ட ஒரு மஸ்ஜிதாக இருக்கிறது. அதுபோன்று அந்த நகரிலே, பலஸ்தீனிலே பல நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நபிமார்கள் வாழ்ந்த கண்ணியமான புனிதமான பூமி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பைத்துல் லஹம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பிறந்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் பல நபிமார்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். அது ஒரு புனிதமான பூமி. பலஸ்தீனின் தலைநகர் புனித குதுஸ் நகரமாகும். நாமெல்லாம் தொழுகையிலே கிபுலாவை முன்னோக்கிறோம். இப்போது காபத்துல்லாவை முன்னோக்கி நாம் தொழுகிறோம்.
கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னதாக எங்களுடைய கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸா. எங்களுடைய கிப்லா சுமார் 17 மாதங்கள் நாம் முன்னோக்கி தொழுதது, எமது முன்னோர்கள் முன்னோக்கி தொழுதது கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணமும் அங்கிருந்து சென்றிருக்கிறார்கள். மிஅராஜுடைய பயணத்தோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. இன்று எம்மிலே அநேகமாக யோசிக்கிறார்கள், நாம் ஏன் குனித்தோத வேண்டும், நாம் அவர்களுக்காக ஏன் பிரார்த்திக்க வேண்டும்? கண்ணியமானவர்கள் இப்படி யாரும் சொல்லிவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினூன் கரஜுலின் வாஹிதின். முஃமின்கள் எல்லோரும் ஒரு மனிதரை போன்றவர்கள். பாசைகள் வேறு பேசலாம், நிறம் வேறாக இருக்கலாம், வேறு நாட்டிலே வாழலாம், அவருடைய நிறம் வேறாக இருக்கலாம், கண்ணியமானவர்களே அவருடைய குலம் பரம்பரை வேறாக இருக்கலாம். ஆனால் முஃமின்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரு மனிதனை போன்றவர்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கமஸலில் ஜஸத், ஒரு உடம்பை போன்றவர்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு உடம்பை போன்றவர்கள் நாம் எல்லோரும். உடம்பிலே கண்ணுக்கு வருத்தம் வந்தால் கால் நடக்க மறுக்கும், கை பிடிக்க மறுக்கும், உடம்பு தூங்க மறுக்கும், ஓய்வெடுக்க மறுக்கும். அதே போன்று உடம்பே அந்த வருத்தத்தை தாங்கிக் கொள்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல் புன்யான் யஷுத்து பஅதுஹு பஅதா. கட்டிடத்தை போன்றவர்கள். முஃமின்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் கட்டிடத்தை போன்றவர்கள். ஒரு கட்டிடம் எவ்வளவு இஷ்டமாக அழகாக இருக்கிறது. இந்த அனுராதபுர ஜும்மா பள்ளி மாஷா அல்லாஹ் ஆரம்பத்தில் அழகான ஒரு அஸ்திவாரம், இன்று பல மாடிகள் இருக்கின்ற அளவுக்கு இந்த அஸ்திவாரம் உறுதியாக இருக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கு இந்த கட்டிடம். 1000க்கு மேற்பட்டவர்கள் சொல்லலாம், கீழ் மாடி மேல் மாடி என்று. ஒரே நேரத்திலே பல வேலைகளை இங்கே நிகழ்த்தலாம். அமலுடைய விடயங்கள், தரசுடைய விடயங்கள், படிக்கின்ற விடயங்கள், அன்பானவர்கள் நிறைய விடயங்களை செய்யலாம். ஏன்? எங்களுடைய அஸ்திவாரம் உறுதியாக இருக்கிறது, இந்த கட்டிடம் உறுதியாக இருக்கிறது. அதே போன்று முஸ்லிம்கள் முஃமின்கள் எல்லோரும் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள், ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்ரா என்ற பயணத்தோடு மிஅராஜ் என்ற அந்த பயணத்தோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதீ பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன். அந்த அல்லாஹ்வுடைய அடியாரை, அவனுடைய அடியாரை யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இரவிலே மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மக்காவில் இருக்கின்ற, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், முதலாவது நிறுவப்பட்ட மஸ்ஜித், அங்கிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீன் இருக்கக்கூடிய அந்த ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீன் நாட்டிலே ஒரு இடம் இருக்குது ஜெருசலம். அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்ஸா மஸ்ஜிதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா பயணத்தை அல்லாஹ் மூலமாக அங்கே அழைத்து சென்றான் என்ற செய்தியை பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்லிவிட்டு, அது பரக்கத்தான பூமி, அதனுடைய சூழல் பரக்கத் செய்யப்பட்டது என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த பெயரை யார் சூட்டியது? நபிமார்கள் வைத்த பெயரா? சஹாபாக்கள் வைத்த பெயரா? ஜின்கள் வைத்த பெயரா? இல்லை கண்ணியமானவர்களே, அல்லாஹ் வைத்த பெயர். பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று பயன்படுத்துகிறான், மஸ்ஜிதுல் ஹராம் என்றெல்லாம் பயன்படுத்துகிறான். எனவே பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அது அல்லாஹ் வைத்த பெயர். மஸ்ஜிதுல் நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நினைவுகளை மையப்படுத்தி வைத்த ஒரு பெயராக இருக்கிறது. ஆனால் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லாஹ்வின் மூலமாக வைக்கப்பட்ட கண்ணியமான ஒரு பெயர். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இனிமேலும் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டிய கடமைப்பாடு எனக்கு இருக்கிறது. கேள்விகள் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அல்ல. நாம் மார்க்கத்தை படிக்க வேண்டும், இஸ்லாமிய வரலாறை நாம் படிக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அங்கு தொழுகையுடைய சிறப்பை அலாதியானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
உங்களால முடியுமாக இருந்தா இப்போது அச்சமற்ற ஒரு நிலை அங்கே, அப்படி இல்லாத நல்ல ஒரு சூழ்நிலையாக இருந்தால் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அங்கு செல்ல முடியுமா செல்லுங்கள், அங்கு போய் தொழுங்கள். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அங்கு சொல்லக்கூடிய தொழுகையுடைய சிறப்பு فإن صلاة في خير من ألف صلاة فيما سواه. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அங்கு மஸ்ஜித் அக்ஸாவில தொழக்கூடிய ஒரு தொழுகை ஏனைய மஸ்ஜிதுகளில் தொழக்கூடிய 1000 தொழுகைகளை விட நன்மைகள் நிறைந்தது, சிறந்தது என்ற கருத்தை எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. வரலாறுகளை சொல்வதற்கு முன்னால் நான் குர்ஆனுடைய வசனங்களை, ஹதீஸுகளை உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன். வரலாறுகளை பின்னால் சொல்லுகிறேன். எந்த அளவு நேரம் இடம் தருமோ அந்த அளவுக்கு வரலாற்று குறிப்புகளையும், எல்லா வரலாறுகளையும் சொல்ல முடியாவிட்டாலும் குறிப்பான சில வரலாறுகளை சொல்லுகின்றேன். இதெல்லாம் குர்ஆனிலே வரக்கூடிய, ஹதீஸுகளிலே வரக்கூடிய விஷயங்களை சொல்லுகிறேன். அடுத்த கண்ணியமானவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை நடத்தின ஒரு மஸ்ஜிது தான் மஸ்ஜிது அக்ஸா. அதை விட வேறு என்ன சிறப்பு வேணும் அன்பானவர்களே? அதுபோன்று இந்த பலஸ்தீனுடைய வரலாறு, அதையும் நாம் சுருக்கமாக பார்க்க வேண்டிய கடமைப்பாடு. முதலாம் உலக போரின் பின்பு இஸ்லாத்தின் எதிரிகள், குறிப்பாக யூதர்கள் என்ன செய்தார்கள்? பலஸ்தீனின் சில பகுதிகளை ஆக்கிரமித்து அங்கே சிறுவர்கள், ஆண்கள், பெண்கள் என அநேகமானவர்களை கொண்டு குவித்தார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1948ஆம் ஆண்டு பலஸ்தீன் என்ற ஒரு நகரம் தான் அதற்கு முன்னதாக இருந்தது. பலஸ்தீன் என்ற நாடுதான் இருந்தது. இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உலகிலே இருக்கவில்லை. 1948ஆம் ஆண்டு இஸ்ரேலிய குடியேற்றம் பலஸ்தீன சில பகுதிகளை பிடிக்க ஆரம்பிக்கிறார்கள், அத்துமீற ஆரம்பிக்கிறார்கள். அங்கே உள்ள சிறார்களை, ஆண்களை, பெண்களை ஈரக்கம் என்று, எந்த காரணம் என்று கொண்டு குவிக்கின்றார்கள். அன்னியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, 1948ஆம் ஆண்டு ஒரு புரட்சி நடக்கிறது. சுமார் 7 லட்சம் பலஸ்தீன மக்களை அங்கிருந்து வெளியேற்றுகின்றார்கள். சொந்த நாட்டிலே பிறந்து, சொந்த நாட்டிலே தன்னுடைய தொழில்களை, பொருளாதாரங்களை அமைத்து, சொந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை அங்கிருந்து விரட்டுகின்றார்கள். நிம்மதியை தேடுகின்ற அந்த மக்கள் நிம்மதி இழந்து தங்களுடைய வீடுகளை மூடிக்கொண்டு சாவிகளை கையிலே எடுத்து அக்கம் பக்கத்திலே உள்ள பல இடங்களுக்கு சென்று கூடாரங்களை அமைத்து சொந்த இடங்களிலே அத்துமீறி குடியேறிய அந்த மக்கள் அவர்களை விரட்டுகின்றார்கள். இப்படியே அவருடைய காலம் அங்கே கழிகிறது. 1948ஆம் ஆண்டு 7 லட்சம் பலஸ்தீன மக்களை அங்கிருந்து வெளியேற்றினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த வரலாறு இஸ்லாமிய வரலாற்றிலே நக்பா என்று அழைக்கப்படுகிறது. இஸ்லாமிய பாடங்கள், பாடநூல்களிலே, ஏழல் பரிசைகளிலே ஒரு கேள்வி, நக்பா என்றால் என்ன ஒன்று கேள்வி. கண்ணியமானவர்கள், நக்பா என்றால் பேரழிவு என்பது பொருள். அந்த 1948ஆம் ஆண்டு இஸ்ரேலிய மக்கள் அங்கு குடியேறி அங்குள்ளவர்கள் விரட்டி அடித்து 7 லட்சம் மக்களை அங்கிருந்து விரட்டி அடித்த அந்த நிகழ்வைத்தான், அங்கிருந்து விரட்டிய அந்த நிகழ்வைத்தான் நக்பா என்று இஸ்லாமிய வரலாற்றில் அழைக்கப்படுகிறது. அவருடைய கருத்து பேரழிவு, ஆபத்து என்ற பொருளை கொண்டது. அதே போன்று 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதிதான் சியோனிச அமைப்பை பற்றி பேசுவதென்றால் அது அலாதியாக பேசலாம். நேர விழாக்கராமையினால் சுருக்கமாக சொல்கிறேன். சியோனிச அமைப்பு இஸ்ரேல் குடியேற்றத்தை ஒரு இஸ்ரேல் நாடு என பிரகடனம் செய்கிறது. ஆனால் அதை எந்த ஒரு அரபு நாடும் அன்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கிருந்து பிரச்சனைகள் அதிகரிக்க ஆரம்பித்தது. அரபு நாடுகள் எல்லாம் ஒன்றுபட ஆரம்பித்து பல பிரச்சனைகள் அங்கிருந்து உருவானது. அன்பானவர்களே, அப்படியே சுமார் 1 வருடங்கள் அங்கே யுத்தம் நடக்கிறது. 1948 முதல் 1949 வரை. யுத்தத்துக்கு முன்னதாக 1947 அங்கு சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் அங்கு இருந்தார்கள். ஆனால் அந்த
சுத்திகரிப்பு வெளியேற்றத்துக்கு பின்னால் அங்கே வெறும் எங்கிருந்தவர்கள் சுமார் 2.5 லட்சம் பலஸ்தீனியர்கள். அதில் சுமார் 7 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் அந்த நகரங்களில் சொந்த வீடுகளை விட்டு, சொந்த நாட்டை விட்டு அக்கம் பக்கத்திலே, அதாவது தஞ்சம் போன்று அக்கம் பக்கத்திலே உள்ள இடங்களிலே கூடாரங்கள் அமைத்து வாழ்ந்தார்கள். அப்படி ஒரு வரலாறு அன்பானவர்களே. அதே போன்று அந்த காலங்களில் தான் 1948 ஏப்ரல் 9ஆம் தேதி தியார் அல் யாசின் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம், பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிராமம், ஜெருசலத்தின் ஒரு பகுதி. அங்கே என்ன செய்தார்கள்? யூதர்கள் அங்கே ஆயுதம் தாங்கிய யூதர்கள் 120 பேர் அங்கே நுழைந்து சுமார் 600க்கும் மேற்பட்ட சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள் என கொண்டு குவிக்கின்றார்கள். அந்த கிராமம் அல் யாசின், தியா அல் யாசின் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமம் இரத்த வெள்ளங்களாக கண்டால் அவர்களும் ஆயுதங்கள் இல்லை, போராடுவதற்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, வெறுமனே அத்துமீறி மக்களோடு போராட முடியாது. எனவே கொண்டு குவிக்கின்றார்கள். அப்போது அதனோடு நின்று விடவில்லை, அங்குள்ள மக்களை கொண்டு குவித்துவிட்டு அந்த பலஸ்தீன் நாட்டில் இருக்கின்ற பல கிராமங்களுக்குள் புகுந்து பல பிரச்சனைகள் உருவாக்கி அங்கிருந்து மக்கள் வெளியேற வேண்டும், இடம்பெயர வேண்டும் என்பதற்காக வேண்டி பல கிராமங்களுக்குள் புகுந்து அங்கே அவர்கள் அடிதடிகளை செய்து பித்னாவான ஒரு நிலைமை அங்கே ஏற்படுத்துகின்றார்கள். இப்படி இந்த காலம் சென்று அதற்கு பின்னதாக பலஸ்தீனியர்கள் பல நாடுகளுக்கு அங்கேயும் செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். அன்பானவர்கள், இப்படியே பிரச்சனை செல்கிறது. இப்படி சில காலங்களுக்கு பின்னால், இப்படியே சில வருடங்கள் சென்றதுக்கு பின்னால் அங்கே யுத்தம் நடப்பது வழக்கம். எனவே இந்த சந்தர்ப்பங்களிலே நாளுக்கு நாள் பல உயிர்கள் கொல்லப்படுகிறது. நேற்று வரை சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் இறந்திருக்கிறார்கள். நேற்று வரை மட்டும் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் 5,000க்கும் மேற்பட்டு இறந்திருக்கிறார்கள். ஆனால் கவலையான செய்தி என்ன தெரியுமா? அந்த 10,000 பலஸ்தீனியர்களே அதிகமானவர்கள் இறந்தவர்கள் சிறுவர்கள், ஒன்றுமறியாத பாலகர்கள், தாயுடைய மடியிலே பால் குடிக்கின்ற வயது, பள்ளிக்கூடத்திலே அலிப்பையும் பாவையும் படிக்கின்ற வயது, சூரா பாத்தியாவை படிக்கின்ற வயது, ஒன்றுமறியாத பாலகர்கள், சின்னம் சிறார்கள், பச்சினம் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். ஏன் காரணம் கண்ணியமானவர்களே? காரணம் தெரியுமா? எனக்கு ஏன் தெரியுமா? அவருடைய காரணம் எதிர்காலத்திலே எங்களோடு போராடக்கூடிய இப்படியான ஒரு சந்ததிகள் உருவாகிவிடக் கூடாது. எதிர்காலத்திலே இப்படியான ஒரு சந்ததிகள் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் குழந்தைகளை இழைத்து வைக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுவும் அல்லாமல் மகப்பேற்று வைத்தியசாலைகளை கூட விட்டு வைக்கிறது, பிள்ளை பெறுகின்ற வைத்தியசாலைகளை கூட விட்டு வைக்கிறது, தாய்மார்களோடு சேர்த்து குழந்தைகள் செல்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1948ஆம் ஆண்டுக்கு பின்னால் இப்போது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் 3வது பரம்பரை முன்னேற்றம். 1வது பரம்பரை சென்றுவிட்டது, 2வது பரம்பரை சிலர் எங்கிருக்கிறார்கள், 3வது பரம்பரையாகத்தான் அங்கே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி சில வரலாற்று குறிப்புகள் அங்கே இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக நினைவுபடுத்தினேன். மிக நீண்டதாக நினைவுபடுத்துவதற்கு போதாது நேரம் என்றாலும் இன்னும் சில வரலாற்று குறிப்புகள் நான் நினைவுபடுத்துகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு தெரியும், குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றன, 6666 ஆயத்துக்கள் இருக்கின்றன. 3வது சூரா, 1வது சூரா சூரா ஃபாத்திஹா, ஆரம்பித்தல் பல கருத்துக்களை கொண்ட சூரா. 2வது சூரா சூரத்துல் பக்ரா, பசுமாடு என்பது அவருடைய கருத்து. 3வது சூரா சூரா ஆலு இம்ரான். ஆலு இம்ரான் என்றால் இம்ரானுடைய குடும்பம். இந்த சூராவுடைய கருத்து என்ன? இம்ரானுடைய குடும்பம். அன்பானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து கொத்துபாவை காது கடுங்கள். சிந்தனையை தூண்டக்கூடிய, எங்களுடைய வரலாறுகளை அறிய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். இம்ரானுடைய குடும்பம், கண்ணியமானவர்களே, இம்ரானுடைய குடும்பம் வாழ்ந்த பிறந்த இடம் பலஸ்தீன். அந்த ஆளு இம்ரான், இம்ரானுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அன்பானவர்களே, அந்த ஆளு இம்ரான் சொல்லக்கூடிய இம்ரானுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய
வாழ்ந்து அதே போன்று அவருடைய குடும்பங்களில் முக்கியமான ஒருவர் தான் இம்ரானுடைய அந்த மகள் ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் சிறு பிராயம் முதல் சாதாரண வாலிப வயதை அடையும் வரைக்கும் வாழ்ந்தது மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த பகுதி. சில சந்தர்ப்பங்களில் மிஹ்ராபிலே அவர்கள் அங்கே இருந்து கொண்டிருப்பார். மிஹ்ராபுடைய பகுதிகளிலே சுற்றி வலம் வந்து கொண்டிருப்பார். குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி அன்பானவர்களே. எனவே எதை சொல்கிறேன் என்றால் அது ஒரு புனிதமான இடம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகிலே அதிகமானவர்கள் பின்பற்றக்கூடிய, அதிலும் மிக குறிப்பாக இந்த ஆசிய நாடுகளில் அதிகமாக பின்பற்றக்கூடிய ஒரு இமாம், வழிகாட்டியாக எடுக்கக்கூடிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த இடம் இன்று இரத்தக்கரையாக மாறியிருக்கிற கஸா, அதை ஆங்கிலத்திலே காசா என்று அழைப்பார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த இடம் அங்குதான். தன்னுடைய தாய்மடியிலே குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்ததும் அங்குதான். மார்க்கங்களுக்கு விளக்கம் கொடுத்ததும் அங்குதான். கண்ணியமானவர்களே, அதுக்கு பிற்பட்ட காலங்களிலே பல நாடுகளுக்கு சென்று மார்க்கத்தை படிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பல வரலாற்று செய்திகளை இங்கே நாம் சொல்லலாம். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும் குர்ஆன் ஹதீஸுக்கு அடுத்ததாக ஹதீஸுகளிலே முதன்மைப்படுத்தக்கூடிய ஹதீஸுகளிலே நாங்கள் சஹீஹுல் புகாரியை நாங்கள் சொல்லுவோம், பேசுவோம். சஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்தினுடைய விரிவுரையாளர் ஹஜ்ரத் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக பிரபலியமான ஒரு அறிஞர், மிக பிரபலியமான ஒரு இமாம். அவர் பிறந்தது எங்க தெரியுமா? பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அல் அஸ்கலான் என்று சொல்லக்கூடிய ஊரில் தான் அவர்கள் பிறந்தார்கள். அவர் சாதாரணமான ஒரு இமாம் அல்ல. ஃபத்ஹுல் பாரி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம் இருக்கிறது, பல பாகங்களை கொண்ட கிரந்தம். புகாரியுடைய விரிவுரை, புகாரி சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் விளக்கங்கள், எங்களுக்கு நேரடி ஹதீஸை பார்த்து விளக்கங்களை சொல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டால் அதற்குரிய விளக்கத்தை எழுதியவர்கள் அதான் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி என்று சொல்லக்கூடிய அறிஞர் இமாம் அவர்கள் எழுதிய ஃபத்ஹுல் பாரியிலே அதற்குரிய விளக்கங்களை பெற்றுக் கொள்ளலாம். இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானியோட வரலாறு மிக நீண்டது. அவர்கள் பிறந்ததும் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அஸ்கலான் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமம் தான். சுமார் அவர்கள் 170க்கும் மேற்பட்ட நூல்களை இந்த சமூகத்திற்காக அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். இன்னும் அவருடைய நூல்கள் முழு உலகிலும் படித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இப்படி பல வரலாற்று சான்றுகளை எங்களால் சொல்ல முடியும். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாம் மிக முக்கியமாக அந்த பலஸ்தீனுடைய வரலாறுகளை கொஞ்சம் படித்திருக்கிறோம், விளங்கியிருக்கிறோம். இதற்கு பின்னராவது துஆ செய்கின்ற தனிமையிலே கண்ணீர் வடித்து நல்லதொரு நிலைமை ஏற்பட வேண்டும், அங்கு ஒரு அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்திக்க வேண்டிய கடமைப்பாடு எனக்கு இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று நீதி நேர்மையை இந்த உலகத்திலே நிலைநாட்டக்கூடியவர்கள், சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள், அநியாயத்துக்கு எதிராக முஸ்லீம் அல்லாதவருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டாலும் அந்த அநியாயத்துக்கு எதிராக போராடக்கூடியவர்கள், நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், நீதிக்காக போராடக்கூடியவர்கள். எனவே கண்ணியமானவர்களை, இந்த சந்தர்ப்பத்திலே நாம் துஆ செய்ய வேண்டிய, அவர்களுக்கு அவன் எல்லாவற்றிலே கையேந்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. துஆ என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஆயுதங்களை தூக்க முடியாத இந்த காலத்திலே துஆ என்பது மிக முக்கியமான ஒரு ஆயுதம். எங்களுக்கு வேறு ஆயுதம் தேவையில்லை. அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வார். சஹாபாக்கள் கையேந்தினார்கள், அல்லாஹ் அந்த கைகளை வெறும் கைகளாக விடவில்லை. நபிமார்கள் கையேந்தினார்கள், அவருடைய கைகளை அல்லாஹ் வெறும் கைகளாக விடவில்லை. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நிறைய விடயங்களை சாதித்தது எதனால்? அரசியல்வாதிகளாலா, பணங்களாலா, ஆயுதங்களாலா? இல்லை. துஆ, இஸ்திக்ஃபார், சதகா, அழுகை, இதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நிறைய விடயங்களை அவர்கள் அடைந்து கொண்டார்கள். எனவே அன்புள்ள இஸ்திக்ஃபார் இன்னும் இருக்கிறது, அன்புள்ள சதகா, அன்புள்ள துஆ இன்னும் இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்துவோம். நிச்சயமாக அல்லாஹ்
அது பலஸ்தீன் பூமியில் அல்ல. இன்னும் எத்தனையோ இடங்களிலே அநியாயம் நடந்தாலும் அங்கே அநியாயம் நடக்கக்கூடாது. அநியாயமாக எந்த உயிர்களும் கொல்லப்படக்கூடாது. அது இஸ்ரேலா இருக்கட்டும், அந்த நாட்டில் இருக்கட்டும், எந்த நாடாக இருந்தாலும் அநியாயமாக யாரும் அங்கே உயிர்களை மாய்த்துக் கொள்ளக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமின் கொல்லப்படுவது இந்த உலகம் அழிவதை விட பாரதூரமாக, அநியாயமாக ஒரு முஃமின் கொல்லப்படுவது இந்த உலகம் அழிவதை விட பயங்கரமான செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். துஆவிலே வந்துவிட்ட சோதனைகளை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு இபாதா துஆ, சோதனைகள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் துஆ. தொழுகிறோம் எதற்காக? துஆவுக்காக. நோன்பு பிடிப்போம் எதற்காக? துஆவுக்காக. சதகாவுடன் இருக்கிறோம் எதற்காக? துஆவுக்காக. எல்லா அமல்களும் எதற்காக? ஹஜ்ஜுக்கு போகிறோம், உம்ராவுக்கு போகிறோம் எதற்காக? துஆவுக்காக. அல்லாஹ் எங்களை கபூல் செய்ய வேண்டும், அல்லாஹ் எங்களுடைய பிரார்த்தனைகளை கட்டிவிடக் கூடாது என்பதற்காக. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, இளைஞர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, இரக்கமாக கேட்கிறேன். உலகிலும் அநியாயங்கள், அட்டூழியங்கள் சில பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இன்னும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாமல் இருந்துவிடக்கூடாது. செய்த பாவங்களுக்கு தௌபா செய்வோம், நன்மைகளின் பக்கம் விரைவோம், நல்ல குணங்களை அணிவோம், தீய குணங்களை களைவோம், நல்ல நண்பர்களை உற்ற நண்பர்களாக எடுத்துக் கொள்வோம், கெட்ட நண்பர்களை விட்டு தூரமாகுவோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் வெகு தூரத்தில் அல்ல, மரணம் வெகு தூரத்தில் அல்ல. காலையில் இருந்தவர் மாலையாக ஜனாதா சிரித்துக் கொண்டு பயணம் போகிறார். மாலையாக கூட வீடெல்லாம் கண்ணீர். வாழ்வதற்காக பயணம் போகின்றார்கள். வாழ்வை முடித்துக் கொண்டு அன்றைய நாளே திரும்பி விடுகிறார்கள். சிரித்து சிரித்து பயணம் போகின்றார்கள். மாலையாக கால வீடெல்லாம் பக்கம் பக்கம் எல்லாம் கண்ணீர் படிக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோக்கம் குறைத்து போகிறது. எனவே எதை சொல்கிறேன் என்றால், மௌத்து மிக தூரத்திலே இல்லை. நாம் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழ்வோம், அமல் இபாதத்தில் அதிகமாக ஈடுபடுவோம், எங்களை முழுமையாக அல்லாஹ்வுக்கு நாங்கள் கொடுத்து விடுவோம். அமல் இபாதத்தினூடாக அல்லாஹ்வுக்கு முன்னால் எங்களை அல்லாஹ் எங்களுடைய எஜமான் என்பதை, அடிமை என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். அது இபாதத்தினூடாக, வணக்கங்களினூடாக, துஆக்களினூடாக. அன்பானவர்களே, அதனிலே செய்த பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறலாம். பாவங்களுக்குரிய தௌபாவை செய்து இனி அந்த பாவங்களின் பக்கம் சென்று விடாமல் எங்களை நாங்கள் திருத்திக் கொள்வோம். அதே போன்று முழு உலகில் வாழக்கூடிய மக்கள் நீதி நியாயம் அநியாயம் நடைபெறக்கூடாது, சமாதான நிலவு என்பதற்காக பிரார்த்திப்போம். அதே போன்று புண்ணிய பூமி பலஸ்தீன் அந்த மஸ்ஜித் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். அதே போன்று ஒன்றும் அறியாத பச்சிளம் குழந்தைகள் கண்ணியமானவர்களே இறக்கப்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எந்த ஒன்றுமே அறியாத பிள்ளைகள். எனவே அந்த பிள்ளைகளுடைய உயிர் பாதுகாக்க அங்கு ஒரு சமாதானம், நல்ல ஒரு நிலைமை அங்கே உருவாக அல்லாஹ்விடத்திலே கையேதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நல்ல ஒரு நிலைமையை ஏற்படுத்துவான். எனவே நாம் செய்த பாவங்களை விட்டு மீறுவோம், அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கையேந்துவோம். இந்த எவ்வளவு கவலையான செய்திகளை நாங்கள் பத்திரிகைகளை படிக்கிறோம், பேப்பரிலே அதை படித்துவிட்டு போனிலே அதை பார்த்துவிட்டு ஒரு செய்தியாக அதை எடுத்துக்கொள்ளாமல், ஒரு செய்தியாக மாத்திரம் எடுத்துக்கொள்ளாமல் சிந்தனைக்கு ஒரு விருந்தாக எங்களை மாற்றக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை வைத்து அது ஒரு தௌபாவாக எங்களை மாற்றக்கூடிய ஒரு வணக்கமாக அதை பாருங்கள். அவர்களே, ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை நடக்கிறதா, அதை பார்த்து நாம் எங்களை தெரிந்து கொள்வோம். இன்றைய ஜும்மா நாள் பணிக்கு வருகிறோமா, இன்றைய நாளை தௌபாவுக்குரிய நாளாக ஆக்கிக் கொள்வோம். வாரத்திலே ஒரு வெள்ளிக்கிழமை, வாரத்திலே திங்கள் வியாழ நோம்பு, அது வாரத்திலே வரக்கூடிய தௌபாவுடைய நாளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான நாள் புனிதமான நாள். இந்த நாளை வீணாக்குகிறார்கள். இன்றைய நாள் ஓதுற செலவாத்துக்கு நன்மை வர, நாளைய நாள் ஓதுற செலவாத்துக்கு நன்மை வர, இன்றைய நாள் ஓதுற சூறா கஹ்ஃபுக்கு நன்மை வர, நாளைய நாள் ஓதுற சூறா கஹ்ஃபுக்கு நன்மை வர, இன்றைய நாள் கொடுக்கிற சதகா, இன்றைய நாள் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார், இன்றைய நாள் கேட்கக்கூடிய துஆ, கண்ணியமானவர்களே, அது அலாதையானது, சிறப்பானது. எனவே அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். கையேந்ததுக்கு பொருத்தமான நாள், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து பாவ மீட்சி பெறுவதற்கு பொருத்தமான நாள், எங்களை
பாவத்திலிருந்து மீட்டெடுத்து நன்மையிலே நிலைத்து விடுவதற்கு பொருத்தமான ஒரு நாள். எனவே அப்படி இந்த நாளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். அதே போன்று எந்த நாட்டிலே முஸ்லீம் இருக்கிறார்களோ அல்லது முஸ்லீம் அல்லாத இருக்கிறார்களோ எல்லா நாடுகளிலும் நீதி நியாயம் அதே சமாதானம் நிலவ, அதே போல் அநியாயமாக குழந்தை இறக்கப்படுவதை விட்டும் இறைவன் அந்த பூமிகளை பாதுகாப்பு இறைவனத்திலே கையேந்துவோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு நிலைமையை அந்த பலஸ்தீன் மண்ணிலே ஏற்படுத்துவானாக. யா அல்லாஹ் எங்களை உனக்கு பொருத்தமானவராக கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் பாவங்களிலிருந்து மீண்டு நன்மை செய்யக்கூடிய மக்களாக எங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் எந்தெந்த உயிர்கள் அநியாயமாக கொல்லப்படுகிறதோ அந்த உயிர்களுக்கு நீ ஷஹீத் என்ற அந்தஸ்தை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ் நாட்டிலே அதே போன்று உலகிலும் சமாதானத்தை நிம்மதியை விரும்பக்கூடிய மக்கள் நாங்கள். யா அல்லாஹ் அந்த நிம்மதியை சமாதானத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டி விடுவாயாக. யா அல்லாஹ் அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். யா அல்லாஹ் பிறர் யாருக்கும் அநியாயம் செய்யாதவர்கள். யா அல்லாஹ் வாய் பேச முடியாத மிருகங்களுக்கும் அநியாயம் செய்யாதவர்கள். யா அல்லாஹ் எனவே எங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த உலகிலும் நிம்மதியை சமாதானத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் நல்ல நிலைமைகளை ஏற்படுத்துவாயாக. அநியாயங்கள் நடக்காமல் நீ பாதுகாத்துடுவாயாக. பச்சில குழந்தைகள் இனிமேலும் இறக்கப்படாமல் பாதுகாத்துடுவாயாக. கற்பிணி தாய்மார்கள் இறக்கப்படாமல் பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் பெண்களுடைய கற்புகளை பாதுகாத்துடுவாயாக. கண்ணியமான ஒரு பூமி யா அல்லாஹ், நீ குர்ஆனிலே சொன்ன ஒரு பூமி யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹதீஸுகளே வர்ணிக்கப்பட்ட ஒரு பூமி யா அல்லாஹ். புனிதமான நகரம் யா அல்லாஹ். எங்களுக்கு நிறைய கிதாபுகளை தொகுத்து தந்த இமாம்கள் வாழ்ந்த இடம் யா அல்லாஹ். உன்னுடைய கலாம் குர்ஆனை சுமந்து அந்த தூதை வெளியிலே கொண்டு செல்வதற்காக வேண்டி போராடி அந்த நபிமார்கள் வாழ்ந்த பூமியா அல்லாஹ், நபிமார்களுடைய மனைமார்கள் வாழ்ந்த பூமியா அல்லாஹ். எனவே அந்த பூமியை நீ கபூல் செய்யா அல்லாஹ். அந்த பூமிக்கு நீயே பாதுகாப்பை கொடுத்துருவாயாக. நீ நாடினால் எதையும் செய்ய முடியும் யா அல்லாஹ். நீ நாடினால் எதையும் செய்ய முடியும் யா அல்லாஹ். நீ நாடினால் எதையும் செய்ய முடியும் யா அல்லாஹ். உன்னுடைய அடியார்கள் நாங்கள் யா அல்லாஹ். எனவே எங்களுடைய துஆக்களை அதாவது தட்டி விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. இந்த துஆவை தனிப்புரை திரும்பி ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சக்கராத்தை எங்களுக்கு பேச தருவாயாக. களிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய செய்வாயாக. நாளை வறுமை நாளை நல்லடியார்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. நல்ல மக்களோடு எங்களை அழிப்பாக்குவாயாக. யா அல்லாஹ் நல்லோர்களை விட்டு எங்களை பிரித்து விடாத யா அல்லாஹ். சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்கிடுவாயாக. நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்கிடுவாயாக. களிமாவை கொண்டு நாளை வறுமையில எங்களுடைய அந்தத்தை கூட்டி விடுவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களால் நீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவாயாக. உயரிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தங்குமிடமாக தந்துடுவாயாக. இந்த துஆவை தலிப்பில் திருப்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக.